அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்க பத்தி பார்க்க போறோம். ஒரு ரொம்ப சின்ன புராண கதையில ஆரம்பிச்சு எப்படி அது பிரம்மாண்டமான கட்டமைப்போட கனெக்ட் ஆகுதுங்கிற அந்த அற்புதமான காட்சி பயணத்தை, அதாவது விஷுவல் ஜர்னிய நாம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க உள்ளே போகலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேக்குறேன். ஒரு ராஜாவோட உள்ளங்கையில அடங்குற அளவுக்கு இருந்த ஒரு சின்னஞ்சிறு மீன் கிட்ட பழங்கால கோயில்களோட வாஸ்து வரைபடங்களும் டார்வினோட பரிணாம வளர்ச்சி ரகசியங்களும் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண புராண கதை எப்படி நவீன உயிரியலோடவும் பிரம்மாண்டமான கட்டிடக்கலையோடவும் இணையறது அப்படிங்கறது தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். பகுதி 1. பிரபஞ்ச பெருவெள்ளத்தின் கட்டுக்கதை. சரி, இந்த கதையோட ஆரம்பத்துக்கு போலாம். சத்யவிரதன், அதாவது மனோமன்னன் கிட்ட ஒரு சின்ன மீன் வந்து தஞ்சம் கேக்குது. பெரிய மீன்கள் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சுது. மன்னனும் சரின்னு அடைக்கலும் தர்றாரு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த மீன் வளர்ற வேகம் இருக்கே, அப்பா, நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு சின்ன குடத்தை விட பெருசாகுது, அப்புறம் ஒரு பெரிய தொட்டியை விட பெருசாகுது. கடைசியா வேற வழி இல்லாம பரந்த கங்கை நதியில கொண்டு போய் விடுறாங்க. ஆனா அங்கேயும் நிக்கல, பெருங்கடலையே மிஞ்சுற அளவுக்கு பிரம்மாண்டமா உருவெடுக்குது. உங்க மனக்கண்ணுல இந்த காட்சிய அப்படியே ஒரு விஷுவலா கற்பனை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்குல்ல? இந்த பிரம்மாண்டமான மீனைத்தான் நாம மச்சம் அப்படின்னு சொல்றோம். மச்சம்ங்கிற வார்த்தை மத் அப்படிங்கிற சமஸ்கிருத வேர்ச்சொல்லில இருந்து வந்தது. இதுக்கு மகிழ்ச்சியானவன் அப்படின்னு அர்த்தம். விஷ்ணுவோட 10 அவதாரங்கள்ல இதுதான் முதல் அவதாரம். ஒரு சின்ன மீனா ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த உலகத்தையே காப்பாற்ற ஒரு ஹீரோவா, ஒரு மீட்பரா இந்த மச்ச அவதாரம் இங்க நமக்கு விஷுவலா அறிமுகமாகுது. இப்போ அந்த பெருவெள்ளம் வரும்போது நடந்த பிரம்மாண்டமான காட்சியை கொஞ்சம் உற்று பாருங்க. தலையில ஒரு பெரிய கொம்பு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான தங்க நிற மீன். அந்த மீன் மனுமன்னனையும் 7 முனிவர்களையும் ஒரு பெரிய படகுல வச்சு பாதுகாப்பா இழுத்துட்டு போகுது. சும்மா இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்கள், தாவரங்களோட விதைகளையும் அந்த படகுல பத்திரமா வச்சு காப்பாத்துறாங்க. சரி, அந்த படக மீனோட எப்படி இணைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம பிரபஞ்ச பாம்பான வாசுகியை தான் கயிறா யூஸ் பண்ணிருக்காங்க. நிஜமாவே சொல்றேன், ஹாலிவுட் படங்களை விட ஒரு பிரம்மாண்டமான விஷுவல் செட்டப் இது. பாக்குறதுக்கு இது வெறும் வெள்ளம் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உளவியல் உருவகம் இருக்குங்கிறதுதான் உண்மை. சோமகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் புனிதமான வேதங்களை இருண்ட கொந்தளிப்பான கடலுக்குள்ள திருடிட்டு போயிடுறான். இது எதை குறிக்குது தெரியுமா? நம்ம மனசுல ஏற்படுற குழப்பமான நிலைய, அதாவது பிரளயத்தை குறிக்குது. அறிவை தேடி கண்டுபிடிக்கணும்னா நாம இருண்ட குழப்பமான மனதிலைக்குள்ள ஆழமா பயணிக்கணும் அப்படிங்கறத இந்த காட்சியை ரொம்ப பியூட்டிஃபுல்லா விஷுவலைஸ் பண்ணுது. பகுதி 2. தெய்வீக அவதாரத்தை காட்சிப்படுத்துதல். பழங்கால சிற்பக்கலையில இந்த மச்ச அவதாரத்தை 2 விதமா காட்சிப்படுத்திருக்காங்க. முதல் விதம் பாத்தீங்கன்னா முழுக்க விலங்கு வடிவத்துல இருக்கு. அதாவது படக இழுத்துட்டு போற அந்த ஒற்றை கொம்பு கொண்ட பிரம்மாண்டமான தங்க மீன். ஆனா 2வது விதம் ரொம்பவே ஸ்பெஷல். அதுதான் மனித விலங்கு வடிவம். இதுல உடம்போட மேல்பகுதி மனிதனாகவும் கீழ்ப்பகுதி மீனாகவும் இருக்கு. அதாவது தெய்வத்தன்மையும் நீர்வாழ் உயிரினத்தையும் அப்படியே ஒன்னா இணைச்சிருக்காங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சாதாரண விலங்கு வடிவத்துல இருந்து எப்படி ஒரு கடவுளா அது விஷுவலா மாறுது அப்படிங்கிறது தான். இந்த குறிப்பிட்ட சிற்பத்துல உள்ள நுணுக்கங்களை கவனிச்சிங்கன்னா அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும். தலையில உயரமான கிரீடமகுடம், ஒரு கையில பிரபஞ்சத்தை குறிக்கிற சுதர்ஷன சக்கரம், இன்னொரு கையில சங்கு. அது மட்டும் இல்லாம பக்தர்களுக்கு அருள் புரிகிற வரதமுத்திர, பாதுகாப்பு குறிக்கிற அபயமுத்திரன்னு இதுல ஒவ்வொரு டீட்டெயிலும் ஒரு அர்த்தத்தோட இருக்கு. ஒரு கையில மீட்கப்பட்ட வேதங்களும் மறு கையில அறியாமை அழிக்கிற வாழும் இருக்கிறத வச்சு இது எவ்வளோ பெரிய அறிவாற்றலோட உச்சம் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்வே பண்றாங்க. பகுதி 3. புனிதமான சதுர கட்டமைப்பு. 64. இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மச்சு புராணம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெர்ஃபெக்டான ஹிந்து கோயில் கட்டணும்னா அது கச்சிதமான 64 சதுரங்களை கொண்ட மண்டல அமைப்போட அடிப்படையில தான் கட்டப்படணும்னு சொல்லுது. நம்ம பழங்கால குறிப்புகள்ல இருக்கிற அந்த அதீத கணித துல்லியத்தை நினைச்சா நிஜமாவே புல்லரிக்குது. ஒரு சின்ன மீன் கதை எப்படி துல்லியமான வாஸ்து சாஸ்திர வரைபடமா ஒரு சயின்ஸா மாறுதுன்னு பாருங்க. 8க்கு 8 அப்படிங்கிற சதுர தரைத்தல அமைப்பு மனுஷ உடலையே ஒரு கோயிலுக்கான டெம்ப்ளேட்டா யூஸ் பண்றது, தூண்களை கூட சும்மா வைக்காம கரெக்டா 9 பாகங்களா பிரிக்கிறதுன்னு ஒவ்வொரு விஷயமும் பக்கா மேத்தமேட்டிக்ஸ். பிரதான நுழைவாயில் கூட சூரிய உதயத்தை பாக்குற மாதிரி கிழக்கு நோக்கி தான் இருக்கணும்னு வடிவமைச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. ஒரு குளம் 10 கிணறுகளுக்கு சமம், ஒரு ஏரி 10 குளங்களுக்கு சமம்,
ஒரு மகன் 10 ஏரிகளுக்கு சமம், ஒரு மரம் 10 மகன்களுக்கு சமம். இது மச்ச புராணத்துல உள்ள ஒரு பிரபலமான மேற்கோள். இத படிக்கும்போதே உங்களுக்கு புரியும், வெறும் கட்டடங்கள பத்தி மட்டும் சொல்லாம நம்ம இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் எந்த அளவுக்கு மதிச்சிருக்காங்கன்னு. அந்த காலத்திலேயே எவ்வளவு ஒரு அழகான ஈக்கலாஜிக்கல் ஹையரார்க்கிய விஷுவலைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. பகுதி 4. சூரிய ஒளியின் கோயில். இவ்ளோ நேரம் தியரியா பார்த்தத இப்போ ஒரு பிராக்டிக்கலான நிஜமான உதாரணத்தோட பார்க்கலாம். ஆந்திரால நாகலாபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற வேதநாராயண சுவாமி கோயில். மச்ச அவதாரத்துக்காகவே கட்டப்பட்ட ரொம்ப ரொம்ப ரேரான கோயில்கள்ல இதுவும் ஒண்ணு. புராண கதையும் வானியலும், அதாவது அஸ்ட்ரானமியும் ஒன்னா சேர்ற ஒரு அபூர்வமான இடம் இது. இந்த இடத்துல நான் உங்களை நோட் பண்ண சொல்ற விஷயம் என்னன்னா, பங்குனி மாசத்துல நடக்கிற அந்த சூரிய ஒளி சீரமைப்பு, அதாவது சோலார் அலைன்மெண்ட் பத்தி தான். ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மார்ச் மாசத்துல இந்த மேஜிக் நடக்கும். முதல் நாள் பாத்தீங்கன்னா சூரிய ஒளி நேரா பிரதான வாசல் வழியா உள்ள போய் கடங்களோட மீன் வடிவ பாதங்கள்ல படும். 2வது நாள் அந்த ஒளி மெதுவா மேலே ஏறி மனித உடற்பகுதியில படும். 3வது நாள் அது நேரா சாமியோட நெற்றியில பட்டு அப்படியே பிரகாசமா ஒளிரும். வானியலையும் கட்டடக்கலையும் எந்த அளவுக்கு கணக்கு போட்டு இணைச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது சீரியஸா மைண்ட் ப்ளோயிங். பகுதி 5. தசாவதாரம் மற்றும் டார்வினின் பரிணாம வளர்ச்சி. இப்போ நம்ம லென்ஸ இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த தசாவதார வரிசையை கவனிங்க. விஷ்ணுவோட இந்த 10 அவதாரங்கள் வெறும் கற்பனை கதைகள் கிடையாதுங்க. இதெல்லாம் பிரபஞ்சத்தை பாதுகாத்து அதை புதுப்பிக்கிற ஒரு மிகப்பெரிய காஸ்மிக் ஆர்டரை குறிக்கிற விஷுவல் ரெப்ரசன்டேஷன். இந்த ஸ்லைட்ல ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன் இருக்கு. இது கண்டிப்பா நீங்க பார்க்கணும். சார்ல்ஸ் டார்வினோட அறிவியல் ரீதியான பரிணாம வளர்ச்சி காலக்கோடு இருக்குல்ல, அதையும் நம்ம பழங்கால புராணங்கள்ல வர்ற முதல் 3 அவதாரங்களையும் ஒப்பிட்டு பாருங்க. அப்படியே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. மச்சாவதாரம் கேம்பிரியன் முந்தைய காலத்துல உருவான நீர்வாழ் உயிரினத்தையும், கூர்மாவதாரம் டெவோனியன் காலத்துல வந்த நீர்நில வாழ்வியான ஆமையையும், வராக அவதாரம் ட்ரையாசிக் காலத்துல நிலத்துல வாழ ஆரம்பிச்ச முதுகெலும்புள்ள புன்றியையும் குறிக்குது. அடேங்கப்பா, எப்படி ஒரு சயின்ஸை அப்பவே டீகோட் பண்ணிருக்காங்க பாருங்க. இது இங்கே நிக்கல. இந்த எவல்யூஷன் ட்ரீ எப்படி தொடருதுன்னு பாருங்க. நரசிம்மர் அவதாரம் பாதி மனிதன் பாதி சிங்கம்னு கிரிட்டேஷியஸ் காலத்துல நடந்த அந்த மாற்றத்தை குறிக்குது. வாமனர் ஆரம்ப காலத்துல இருந்த குள்ள மனித இனம். பரசுராமர் கோடாரிய வச்சுக்கிட்டு காடுகளை விட்டு வெளியே வர்ற அந்த தொடக்க கால மனிதன். கடைசியா ராமரும் கிருஷ்ணரும் எப்படி ஒரு நாகரிகமான சமுதாயம் மற்றும் சிக்கலான அரசாங்கம் உருவாச்சு அப்படிங்கறத குறிக்கிறாங்க. மனித குலம் எப்படி வளர்ந்துச்சுங்கிறத இதைவிட அழகா விஷுவலா யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ ஒட்டுமொத்தமா யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜாவோட உள்ளங்கையில நீந்தின ஒரு சின்ன மீன்ல ஆரம்பிச்சு மனித பரிணாம வளர்ச்சியோட அந்த மாபெரும் காலக்கோடு வரைக்கும் மச்சவதாரத்தோட இந்த காட்சி பயணம் ஒரு பெரிய பாலமா இருக்கு. பழங்கால நம்பிக்கையையும் மாடர்ன் சயின்ஸையும் எவ்வளவு அழகா ஒன்னா இணைக்குது பாத்தீங்களா? கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். டார்வின் தன்னோட கோட்பாட்டை சொல்றதுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம பழங்கால மக்களோட அறிவால உயிரியல் பரிணாம வளர்ச்சியோட வரிசைய இவ்ளோ துல்லியமா விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா, இதுவரைக்கும் நாம வெறும் கட்டுக்கதைன்னு நினைச்சிட்டு இருக்கிற இன்னும் எத்தனையோ பழங்கால கதைகளுக்கு பின்னாடி வேறு என்னென்ன நவீன அறிவியல் உண்மைகள் மறைஞ்சு கிடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தேட வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம்.